முதலாவது கடன் பிரச்சனை விடுதலை வேணும்னா விசுவாசம். இவங்களுக்கு விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். எவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய் கடன் பிரச்சனை, 6 மாதத்தில் விடுதலை. 50 லட்ச ரூபா கடன், நெக்ஸ்ட் டே விடுதலை. ஒரே நாளில் ஒரு தீர்வை ஆண்டவர் உண்டாக்குனார்ல, உங்களுக்கு செய்வார். எத்தனை கோடியாக இருக்கட்டுங்க, அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவரை விசுவாசிங்க. அவங்களுடைய குறைகளை அறிக்கையிடுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க. உங்களுக்கு விடுதலை. கடன் பிரச்சனை விடுதலையாக்கி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. இனி கடன் வாங்காமல் ஆசீர்வாதமாக நிம்மதியான ஒரு கடன் வாங்கிட்டா நிம்மதி போயிடும், பாதிக்கப்படும். அது கடன்காரர் வந்துடுவாங்களோ, போயிடுவாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ, பயம், கலக்கம், அதெல்லாம். அப்போ நீங்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி? கடன் வாங்காமல் வாழ முடியுமா? நம்ம சில காரியத்தை ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கணும். நாம் இப்போ தியானிக்க போகிறோம். அப்போ 3வது நான் சொன்ன, முதல்ல விசுவாசிக்கணும். 2வது சிந்திக்கணும். எங்கே தவறு நடந்தது, எப்படி கடன் பிரச்சனை ஆனது என்பதை சிந்தித்து மனம் திரும்பணும். ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒப்பு கொடுக்கணும். 3வது தீர்மானியுங்கள். தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன தீர்மானம் எடுக்கணும்? 4 காரியங்களை நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்மானம் எடுக்கணும். நல்ல கவனிங்க. இதை செய்யும்போது தான் கடன் பிரச்சனை விடலை. நான் ஜெபிக்கிறேன், கடன் பிரச்சனை மாறிடும், மோகன்லாஸை ஜெபிக்கிறார், நடக்காது கதை. வசனத்தின்படி நீங்கள் போகணும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. வசனம், கர்த்தருடைய வசனம், இயேசு அவர் தான் மோகன்லாஸை விடுதலை தர முடியாது. மோகன்லாஸை ஜெபிச்ச உடனே மாறிடாதுங்க. வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தா நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஏன்னா உங்களை அவர் நேசிக்கிறார்ல. உங்கள் ஜெபத்துக்கு கனம் கொடுக்கிற ஒரு தேவன் அவர், மரியாதை கொடுக்கிற தேவன் அவர். என்றைக்காவது உங்களை பார்த்து நீ ஜெபிச்சாலும் கேட்க மாட்டேன், மோகன்லாஸை ஜெபிக்க சொல்லி உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாரா? அப்படி ஒரு நாள் சொல்ல மாட்டார். ஏன்னா உங்கள் ஜெபத்தை அவர் கேட்க விருப்பத்தோடு இருக்கிறார். நீங்கள் ஜெபிச்சாலே அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு தான் முக்கியம். இயேசு தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியம். மோகன்லாசரஸ் அல்ல. ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க. ஒரு ஊழியக்காரன் போனால் இன்னொரு ஊழியக்காரர், அவ்வளோதான். ஆனால் இயேசு தான் என்றைக்கு நிலைத்திருக்கிறவர். அவர் சொல்லி கொடுக்க தான் எங்கள் வேலை. எப்படி நீங்கள் சுகம் பெறணும், விடுதலை பெறணும், காத்துக்கொள்ளணும், ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்கணும், அதை சொல்லி கொடுக்கறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. அப்போ உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் கூட சேர்ந்து ஒருவருக்காக ஒரு ஜெபிங்கள் என்ற வார்த்தையின்படி ஜெபிக்கிற அவ்வளவு தான். ஆனால் நீங்கள் தான் முக்கியம். அப்போ நீங்கள் நல்ல கவனிங்க. இப்போ தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? ஒரு 4 காரியம் வேணும்னா குறித்து கொள்ளுங்க. முதலாவது தீர்மானம், வாங்கின கடனை திரும்ப கொடுக்க தீர்மானிக்கணும். சிரிப்பாக இருக்கா அவங்களுக்கு? சிலர் வாங்கினா திருப்பி கொடுக்குற சிந்தையே கிடையாது. கடனை திருப்பி கொடுக்கணும் எண்ணமே இல்லாமல் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் இல்லை, இருக்கிறதை இழந்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு சிந்தையே சிலருக்கு இல்லை. நீங்கள் முதல்ல தீர்மானிக்கணும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். இந்த இருதயம் உங்களுக்கு இருந்தால் தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். பக்கத்து வீட்டில் வாங்கினது, எதிர் வீட்டில் வாங்கினது மறந்து போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஞாபகப்படுத்தி ஜெபிச்சு திருப்பி கொடுத்துடணும். யார்கிட்டயோ கடன் வாங்கினீங்க, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், திருப்பி கொடுக்கணுன்ற சிந்தை இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நீங்கள் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் நஷ்டத்தில் தான் முடியும். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தருடைய பணத்தை வச்சுருக்கிறீங்க, திருப்பி கொடுக்கலை. இன்னொருத்தருடைய ஒரு பொருளை வச்சுருந்தாலே அது உங்களுக்கு ஆசீர்வாத தடையாகிவிடும். அதனால தான் பாருங்கள், சகே சொல்லுகிறான், யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் 4 திரும்ப கொடுக்குறேன்னு சொல்கிறான். அடுத்தவங்க பொருள் என்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ அடுத்தவங்களுடைய பணம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் திருப்பி கொடுக்குற சிந்தை உங்களுக்கு வேணும். முடியலைன்றது 2வது. நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் ஆத்திரப்படணும். ஆண்டவரே நான் திருப்பி கொடுக்கணுமே, எனக்கு முடியலையே, உதவி செய்யுங்கன்னு கேட்டால் தான் ஏசு அற்புதம் செய்வார். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே என்ன பிரச்சனை தெரியுமா? திருப்பி கொடுக்கணுன்ற சிந்தை நிறைய பேருக்கு இல்லை. பாருங்கள், பேங்கில் கடன் வாங்குவாங்க, அது எஜுகேஷன் லோன், படிப்புக்காக லோன் கொடுக்குறாங்க பேங்கில். திருப்பி செலுத்துன்ற எண்ணம் 110 பேருக்கு தான் இருக்குது. 190 பேருக்கு அதை திருப்பி கொடுக்கணும் சிந்தை இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் பணம் தானே, அடுத்த கவர்மெண்ட் வந்தால் தள்ளுபடி பண்ணிடுவாங்க, அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. நான் திருப்பி கொடுக்கணும் சிந்தை இல்லை. நீங்கள் வாங்கும் போதே தவறான எண்ணத்தோட கடன் வாங்குறீங்க. பேங்கில் உள்ள பணம் யாருடைய பணம்? பொதுமக்கள் பணம், எல்லாருடைய பணம். அதிலிருந்து உங்களுக்கு எஜுகேஷனுக்கு ஒரு உதவி செய்தால் நீங்கள் அது படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்து அதை திருப்பி கட்டணுன்ற ரூல் இருக்கிறாரு.
அதுக்கு தான் உங்களை நம்பி கொடுக்குறாங்க. 3 வருஷம் படி, 4 வருஷம் படி, அப்புறம் நீ 1 வருஷம் வேலை செய்கிற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுன்னு இவ்வளவு சலுகை கொடுக்குறாங்க. ஆனால் திருப்பி கொடுக்கின்ற சிந்தையே இல்லாமல் இருக்கிறீங்களே. நீங்கள் திருப்பி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடன் வாங்கி திருப்பி செலுத்தாதவனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ரொம்ப கடினம். நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பாருங்கள். வேத புஸ்தகத்தில் 37ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். நீங்கள் கடனை திருப்பி செலுத்தலைன்னா நீங்கள் துன்மார்க்கன். எவ்வளோ கடினமான வார்த்தை வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? அது சாதாரண பாவம் அல்ல, அது ஒரு துன்மார்க்கம். உங்களை நம்பி தானே கடன் கொடுத்தாங்க. நீங்கள் படித்து முடித்து வேலை பார்த்து திருப்பி கொடுப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் உலக மக்களை போல தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படி எதிர்பார்த்து கடன் வாங்கினேன் என்று சொன்னால் நீங்கள் தவறான எண்ணத்தோட கடன் வாங்கினீங்க. உங்கள் லைஃப் லாங் ஆசீர்வாதம் இருக்காது. உங்களுடைய பொருளாதாரத்தில் அறிந்து கொள்ளுங்க. உங்கள் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல இதில் உண்மையாக இருக்கணும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். 5 ரூபானாலும் திருப்பி கொடுக்கணும், 10 ரூபானாலும் திருப்பி கொடுக்கணும். நீங்கள் கவனம் செலுத்துறீங்களா? பேங்கில் வாங்கல லோன், ஒரு மனுஷன்கிட்ட வாங்கின லோனை திருப்பி கொடுக்கணும் சிந்தை இருக்குதா உங்களுக்கு? அந்த எண்ணம் இருக்குதா? திருப்பி கொடுக்கணுமே. அல்லது நான் பார்க்கும்போது நான் சீக்கிரம் தந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு பணம் வந்தோடனே தந்துடுவேன்னே அது சொல்கிறீங்களா? நீ வாங்கிறத பற்றி சிந்தையே இல்லாமல் வாழுகிற சிலர். அதனால தான் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்க. ஊழியக்காரர்கள் கூட அறிந்து கொள்ளுங்க, ஊழியக்காரர்கள் நிறைய பேர் ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து போக காரணம் நீங்கள் வாங்கின கடனை திருப்பி செலுத்தலை. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். சிந்திங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எஜுகேஷன் லோனை திருப்பி செலுத்தினீங்களா? அந்த பேங்கில் போய் பேசுனீங்களா? என்னால் முடிஞ்ச அளவு செலுத்துறேன்னு ட்ரை பண்ணிங்களா? யோசிங்க. வசனம் சொல்லி நீங்கள் துன்மார்க்கனாயிடுறீங்க. அப்புறம் எப்படி ஆண்டவர் துன்மார்க்கனாக இருக்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கவனம். கடன் வாங்கினா அதை திருப்பி கொடுக்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். விவசாய கடன், இந்த விவசாயிகள் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போக இது ஒரு காரணம். விவசாய கடன் வாங்கினா அடுத்த கவர்மெண்ட்டை தள்ளுபடி பண்ணிடுவாங்க, திருப்பி கொடுக்க தேவையில்லை. இந்த சிந்தையோடு கடன் வாங்கவே கூடாது. நான் கடன் வாங்கினா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், வருமானத்தில் திருப்பி கொடுக்கின்ற எண்ணம் இருக்கணும், அந்த பாரம் இருக்கணும். ஒருவேளை ஒரு கவர்மெண்ட்டை தள்ளுபடி பண்ணால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தள்ளுபடி பண்ணிடுவாங்க, நான் கடனை திருப்பி கொடுக்க மாட்டேன்ற சிந்தையோடு கடன் வாங்கினால் அது பாவம், அவன் துன்மார்க்கன். அப்புறம் எப்படி உங்கள் நிலம் ஆசீர்வதிக்கப்படும்? உங்கள் பணத்தை, உங்கள் உழைப்பை வேற ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறத எவனோ சாப்பிட்றான். ஏன்? நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் சிந்தை இல்லையா உங்களுக்கு? அரசாங்கம் இருந்தால் என்ன? அது பொது பணம், எல்லாருடைய வரி பணம், எல்லாருடைய பணத்தை தானே அரசாங்கம் உங்களுக்கு தருகிறது. அது திருப்பி செலுத்தினா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தானே. திருப்பி செலுத்துன்ற சிந்தையே இல்லாமல் வாங்கினாலே அவன் துன்மார்க்கன். அப்போ உங்களுடைய உழைப்பா யாரோத்த சாப்பிடுவான்? நீங்கள் உழைப்பீங்க, யாரோத்த சாப்பிடுவாங்க. ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்காரு, பிளஸ்ஸிங் இருக்காரு. பொருளாதாரத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. இன்றைக்கு யோசிங்க, ஆண்டவர்கிட்ட பாதத்தில் போங்க. நான் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி செலுத்தாமல் இருக்கிறேன்னு, ஆண்டவரே அப்படி கவனம் செலுத்துங்க, திருப்பி கொடுங்க, அப்போ தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நான் ட்ராவல் போகிறேன், எங்கள் ஊழியத்தில் இருக்காங்க, நான் மத்தியில் பேசுகிறேன், எங்கூட ட்ராவல் போகிறேன், எங்கூட எங்களுடைய சாரதி இருப்பார், எனக்கு துணையாக இருக்கிற சகோதரர் இருப்பாங்க. நியூஸ் பேப்பர் வாங்க சொல்லுவேன், சில பொருள் வாங்க சொல்லுவேன் கடையில் இருந்து. நான் இப்போ என் கையிலேருந்து பணம் கொடுத்துருவாங்ககிட்ட, இதை கொடுத்து வாங்கிட்டு வாங்க. சில சமயத்தில் இல்லை நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவங்க கை காசை போட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. எனக்கு நியூஸ் பேப்பரு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நான் மனசுலேயே வச்சு எவ்வளோ கொடுக்கணும் கேட்டு திருப்பி கொடுக்காட்டா நான் எனக்கு மனசாட்சி என்னை வாதிக்கும். அது 5 ரூபா இருந்தால் கூட திருப்பி கொடுத்துருவேன். கேட்டு பாருங்கள், என் கூட எங்கள் ட்ராவல் பண்ணுறவங்கள கேட்டு பாருங்கள், 2 ரூபா இருந்தால் கூட திருப்பி கொடுத்துருவேன். அது அவங்க கடனாக கொடுத்துருக்குறாங்க, அது திருப்பி கொடுத்துடணும். இந்த பழக்கம் இருக்கணும். நம்ம வாங்கினதை திருப்பி கொடுத்துடணும்னு சிந்தை. இந்த சிந்தையே இல்லாமல் சில கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள், தயவுசெய்து நீங்கள் வருத்தப்படாதுங்க. நிறைய ஊழியர்கள் ஆசீர்வாதத்தை இழந்தனுக்கு காரணம் இதுவும் ஒன்று. நான் கண்கூடாக பார்த்துட்டேன். ஏன் அவங்க ஆசீர்வாதத்தை இழந்திருக்காங்க? திருப்பி செலுத்தலை, வாங்கின கடனை திருப்பி செலுத்தலை. வெளியே ஒரு ஊழியக்காரர் அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் இது மாதிரி கடன் பட்டுட்டோம், சர்ச்சை எடுக்க போகிறாங்க, வீட்டை எடுக்க போகிறாங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு செய்தால் சரி, அவங்க என்ன தான் அவங்களுக்கு பிரச்சனை பார்க்கலான்னு பார்த்தா
ஏதோ ஒரு 50,000 1,00,000 1,50,000 கடன் என்ன ஹெல்ப் பண்ணலான்னு போனால் அது 30 லட்சம் 40 லட்சம். எப்படி சர்ச் எடுக்க போகிறாங்க, வீடு எடுக்க போகிறாங்க, ஒரு ஊழியக்காரர் காப்பாற்று பேங்க் கிட்ட போய் பேசினா பையனுடைய படிப்புக்காக கடன் வாங்கியிருக்காங்க. பையன் வேலை செய்கிறார், படித்து முடிச்சுட்டு வந்து நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம். அப்போ அவங்க சொல்கிறாங்க படித்து முடித்து அவங்க வேலை பார்க்க வரைக்கும் பேங்க் வெயிட் பண்ணிச்சு. 4 வருஷம் 5 வருஷம் கழித்து தான் பேங்க் லோனை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறோம். மாதம் 1000 ரூபா கட்டலாம்ல, மாதம் 1000 ரூபா கூட கொடுக்கலைங்க. அவர் 1000 சம்பாதிக்கிறாரு, மாதம் 1000 ரூபா கூட திரும்ப கேட்டல. நீங்கள் சொல்லுங்கன்னு அந்த பேங்க் மேனேஜர் கேட்குறாங்க. யோசித்து இது நேரடியாக நான் தொடர்பு கொண்டு பேசின காரியம். யோசித்து பாருங்கள், ஒரு ஊழியரை குறித்து அந்த பேங்க் மேனேஜர் கொடுக்குற சாட்சி. இவ்வளோ பணம் வாங்கினாங்க, ஒரு 1000 ரூபா கட்டலாம்ல, அவங்க பையன் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, 1000 ரூபா கட்டலாம்ல, ஏன் கட்டக்கூடாது? அப்போ மனசில் என்ன இருக்குது? பேங்கில் லோன் வாங்கினா திருப்பி கட்ட வேண்டாம், யாராவது வந்து உதவி செய்வாங்க. நீங்கள் உண்மை இல்லாதவளாக இருந்தால் நீங்கள் துன்மார்க்கர் என்று வசனம் சொல்லுகிறது. கடன் வாங்கி திருப்பி செலுத்தாதவன் துன்மார்க்கன். பேங்கில் இருக்கட்டும், ஒரு ஆள்கிட்ட இருக்கட்டும், ஞாபகமாக குறித்து வச்சு திருப்பி கொடுத்துடணும். சிந்திச்சு பாருங்கள், இன்றைக்கி யாருக்காவது நான் கடன் வாங்கி கொடுக்காமல் இருக்கேன்னு ஆண்டவரே எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் திருப்பி கொடுத்துடணும். திருப்பி கொடுங்க, அப்போ தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இல்லாட்டா உங்களுடைய லைஃப் லாங்காக மாத்திரம் இல்லை, சந்ததியாக அந்த சாபம் தொடரும். சந்ததியாக பணப்பிரச்சனை வறுமையில் உங்களுடைய சந்ததி கஷ்டப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் இதை சீரியஸாக எடுக்கிறது இல்லை. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, துன்மார்க்கந்தான் வாங்கின கடனை திரும்ப செலுத்த மாட்டான். நீங்கள் அது எஜுகேஷன் லோன், நீங்கள் வந்து விவசாய கடன், எதுக்கு கடன் வாங்க அரசாங்கம் ஒரு அனுமதி கொடுத்தா கூட, ஆண்டவரே நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, என் அவசரத்துக்கு அந்த கடனை பெற்றுக்கொள்கிறேன், நான் திருப்பி கொடுத்துடணும், நீ ஜெபம் பண்ணி வாங்குங்க. உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உலக மக்களைப் போல் நீங்கள் நடக்காதுங்க. அவங்களுக்கு பக்தியாகவும் இருப்பாங்க, எல்லா அயோக்கியமும் பண்ணுவாங்க, அது வெறும் கடவுள் பக்தி. நம்ம இது அப்படி கிடையாது. இயேசுவை பின்பற்றணும், அவங்க தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் தேவனுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார் பாருங்கள், சகையும் ஆண்டவர் சொல்லவே இல்லை, திருப்பி கொடுக்குறேன்றான். அநியாயமாய் வாங்கினரை அடுத்தவங்க பொருள் உங்கள் வீட்டில் இருந்தாலே அது சாபமாகிவிடும். திருப்பி கொடுங்க, வீட்டில் ஒன்றே வைக்காதங்க. கடன் வாங்கிட்டு போய் கேளு, சொல்லுங்கள். இப்போ அதட்டாருங்க, கடன் கொடுத்தவங்கள அதட்டி அதான் தருவேனே நீ என்ன வந்துட்டு அவங்கள்ட்ட சண்டை போடாருங்க. போய் தாழ்த்தி, நான் கடனை தந்துடுறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் கடனை சீக்கிரம் அடைக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார், நான் கட்டாயம் உங்கள் கடனை தந்துடுவேன்னு எனக்கு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் வழி தரப்பார், உங்களை வெட்கப்பட விட மாட்டார். நீங்கள் கடன் கொடுத்தவங்கள்டே திமிராக பேசுகிறது, என்ன கடன் கொடுத்துட்டு எங்கள் வீட்டு முன்னால் நிற்கன்னு அவனை அதட்டுறது, அப்புறம் வந்து தரலாம் முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்க, எங்கள் ஆதாரம் அப்படிலாம் பேசுகிறது. உங்களை நம்பி கடன் கொடுத்து அவன்கிட்ட போய் ஆதாரம் கேட்டிங்கன்னா என்ன செய்ய முடியும்? அது துரோகம். ஒருத்தர் நம்பி கடன் கொடுத்தாங்க, நீ கடன் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது துரோகம். துரோகியை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? யோசிங்க, தப்பு பண்ணாதங்க. போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் கடனை தந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பணத்தை தந்துடுவேன், நான் ஏமாற்ற மாட்டேன், ஆண்டவர் எனக்கு உதவி உங்களை செய்த பாருங்கள், உங்களுக்கு உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் எதிர்பாராத இடத்துல இந்த வழி தரப்பார், அந்த கடனை அடைக்க உதவி செய்வார். ஆனால் கடன் வாங்கினது குறித்த உணர்வே இல்லாமல், திருப்பி கொடுக்கணும் சிந்தையே இல்லாமல் இருந்தீங்க, உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் சாபத்தை தேடி வைக்கிறீங்கன்னு அறிந்து கொள்ளுங்க. சீரியஸாக யோசிங்க. தயவுசெய்து ஊழியக்காரங்க கூட யார்ட்டாரு கடன் வாங்கியிருந்தா நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ண, இருக்கிறத வித்தாவது கொடுத்துருங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். உங்களை நம்பி கடன் கொடுத்தவனை ஏமாற்றிட்டு நானும் ஊழியம் செய்கிறேன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தயவு செய்து சீரியஸாக இந்த காரியத்தை சரிப்படுத்தி பாருங்கள். உங்கள் ஊழியத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்கள். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்கள். அதனால் முதலாவது தீர்மானம், ஆண்டவரே நான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருவேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை தாங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது என்ன தீர்மானம் பண்ணணும்? கடன் வாங்காமல் இருக்க தீர்மானம் பண்ணணும். இனி கடன் வாங்க மாட்டேன். இதான வாக்குத்தத்தம். உபாகமம் 28 எடுங்க, பைபிளை திருப்புங்க, வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் எல்லாமே நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். இந்த வசனத்துக்கு செவி கொடுக்காமல் நம்ம இஷ்டப்படி வெறும் பக்தியை காமிச்சு வாழ்ந்து தான் நம்ம மோசம் போயிட்டோம். இப்போ வசனத்துக்கு நேராக திரும்பினீங்கன்னா அவங்க லைஃபே ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்களேன். உபாகமம் 28 12 தேவ பிள்ளைகள்
அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். உபாகமம் 28:12 258வது பக்கம் பாருங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சரிங்களா? இவ்வளோ அருமையான வாக்கு தத்துவம். நீ கடன் வாங்க மாட்ட, நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய். இது வாக்கு தத்துவம். அதை கடன் வாங்கக்கூடாது என்று கட்டளை நமக்கு கொடுக்கப்படலை. நீ கடன் வாங்காதிருப்பாய் வாக்கு தத்துவம். நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுங்க. அதனால் நான் கடன் வாங்கிட்டேனோ பாவம் செய்துட்டேனோ அப்படி நீங்கள் பதற தேவையில்லை. கடன் வாங்கிட்டீங்க ஒரு சூழ்நிலையில், அது பாவம்னு நீங்கள் நினைக்காதுங்க. கடனை திருப்பி செலுத்தாமல் இருக்கிறது தான் பாவம். ஒரு அவசரத்துக்கு கடன் வாங்கிட்டீங்க, அது பாவம் கிடையாது. தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை வச்சு ஜெபிச்சிங்கன்னா விடுதலை தந்துடுவார். அதனால் உங்களுடைய மனசாட்சியை வாதிக்க இடம் கொடுக்க. உடனே ஒரு வசனம் நம்ம சொல்லுவோம். நீங்கள் ரோமர் 13:8 பாருங்கள். ரோமர் 13:8 இந்த வசனத்தை தான் அதே நிறைய பேர் சொல்லுவோம். ரோமர் 13 வசனம் பாருங்கள். ரோமர் 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். இந்த வசனம் அன்பினால ஒருவருக்கொருவர் அன்பினால கடனாயிருங்களே தவிர மற்ற ஒன்றிலும் கடன் படாதிருங்கள். இது ஒரு ஆலோசனை. தேவ பிள்ளைகள், நீங்கள் கடன் படாமல் வாழ பழகி கொள்ளுங்க. கடன் வாங்கக்கூடாது அப்படின்றதான் கட்டளை. ஆண்டவர் அப்படி கட்டளை கொடுக்கலை. ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் தருகிறார், இன்னொரு பக்கம் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அன்பில் மட்டும் கடன் படுங்க, மற்றதில் கடன் படாதுருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அது மாதிரி கடன் வாங்கி கடனில் சிக்கிக்கொள்ள இடம் கொடுக்காம கவனமாக இருங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை. ஒரு பக்கம் வாக்குத்தத்தம், இன்னொரு பக்கம் ஆலோசனை. அதனால் கடன் வாங்கிட்டோமே, கடன் பட்டுட்டோமே, அப்போது நம்ம குற்றவாளி அப்படி நினைக்காதங்க. நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு ஒரு கடன் வாங்கிட்டீங்க, உங்கள் மகளுடைய திருமணம், வீடு கடை, திடீர்னு ஒரு அவசர செலவு கடன் வாங்கிட்டீங்க, அப்போ நீங்கள் பாவம் செய்துட்டோம் அப்படின்னு நினைக்காதங்க, அதுக்கு இடம் கொடுக்காதங்க. நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை பெற தான் நான் வழி சொல்கிறேன். நீங்கள் கடன் வாங்கிட்டதுனால அது பாவம் அப்படி கிடையாது. திரும்ப செலுத்தாமல் இருந்தால் தான் பாவம். திரும்ப செலுத்தணுன்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் பாவத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரே இந்த கடனை கொடுத்துடணும் அப்படின்னு நீங்கள் வாஞ்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாவத்தில் இல்லை, ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க. இயேசு விடுதலை தருவார். திருப்பி செலுத்துன்ற சிந்தையே இல்லாமல் இருந்தீங்கன்னா பாவத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ளுங்க. வாங்கின கடனை திருப்பி செலுத்துன்ற எண்ணமே இல்லாமல் நிர்விசாரமாக இருந்தீங்கன்னா துன்மார்க்கம் என்கிற பாவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஐயோ நான் வாங்கிட்டேன், திருப்பி செலுத்தணுமே, ஆண்டவரே உதவி செய்யணும் அப்படின்னு ஜெபிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாவத்தில் இல்லை, கடன் பிரச்சனை என்கிற ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க. இயேசு விடுதலை தருவார். அவ்வளோதான். இந்த வாக்கு தத்தம் பாருங்கள். நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். இது வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும்? கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம். ஒரு சகோதரி எழுதினாங்கல்ல, யார் கடன் கொடுத்தாலும் வாங்கிடுவோம், இங்கே வாங்கிடுவோம், அங்கே வாங்கிடுவோம், பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், எல்லா பேங்க்லேயும் கடன். எங்கள் சிட்டியில் நாங்கள் கடன் வாங்காத பேங்கே கிடையாது. சிலர் அப்படி தான், எல்லா பேங்க்லேயும் கடன், ஒரு தெருவில் இருக்கிற அத்தனை வீட்டிலையும் கடன் 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 கடன். நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. அவர் தமிழ் கிடையாது, அவர் ஒரு வேறு ஒரு மாநிலத்திலேருந்து வந்தவர். அப்போ அவர் தேர்ட் இயருக்கும் ஃபஸ்ட் இயருக்கும் சம்மந்தம் இருக்கு. நாங்கள் எங்கள் ஃபஸ்ட் இயர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பழகுவோம். ஒரு நாள் எங்கள் கேம்பஸில், பைபிள் காலேஜ் கேம்பஸில் அவர் என்கிட்ட பேசினார். ஒரு 5-10 நிமிஷம் என்கிட்ட பேசினார். ஆங்கிலத்தில் தான் பேசினார். அவருக்கு தமிழ் சரியாக தெரியாது. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அவர்கிட்ட பேசி கொண்டு இருந்தேன். 10 நிமிஷம் அவர் போயிட்டார். போன உடனே ஒரு 4th இயர் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசினாங்க. அவர் தமிழ். அவர் கேட்டார், அவர் உங்கள்கிட்ட என்ன பேசினார் அப்படின்னார். நான் சிரிச்சுக்கிட்டே ஒன்றுமே சொல்லலை. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? கடன் கேட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி கரெக்டாக சொல்கிறாரு? கடன் தான் கேட்டார் என்கிட்ட. கடன் எனக்கு வேணும். நானே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே எனக்கு ஃபீஸ் கட்டணும், நான் மெஸ்ஸுக்கு பணம் கட்டணும், பணம் தாங்கன்னு ஜெபிச்சு வாழ்கிறேன். என்கிட்ட 5 பைசா கிடையாது. கத்தர்கிட்ட கேட்டு அந்த தினமும் வாழ்கிறேன். பைபிள் காலேஜில் படிக்கும்போது அவர் கடன் கேட்டார். என்கிட்ட காசு இல்லை. அதனால் அவர் கரெக்டாக கேட்குறாரு, உன்கிட்ட கடன் கேட்டாரான்னு கேட்டார். நான் சிரிச்சுக்கிட்டேன். எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நம்ம காலேஜில் அவன் கடன் வாங்காத ஆளே கிடையாது.
எல்லாத்துக்கிட்ட கடன் தான். யாரை பார்த்தாலும் கடன் வாங்கிடுவான். தெரிஞ்ச ஆள் தெரியாத ஆள், அது ஒரு பழக்கம், அது ஒரு கெட்ட பழக்கம். யாருக்கிட்டையும் கடன் வாங்குறாரு. என்ன கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானித்தா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு தேவை வருது, பண தேவை, நெருக்கடி வருது, வாங்குகிற சம்பளம் போதாது, இதில் எக்ஸ்ட்ரா செலவு வந்துட்டு, அப்போ தேவைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? என்ன பண்ணுவீங்க? அவசரமாக உங்களுக்கு 5000 ரூபா தேவை, நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் கட்டணும், கையில் பணம் இல்லை, கடன் வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? முழங்கால் போடுவீங்க, ஆண்டவர்கிட்ட போவீங்க. ஆண்டவரே, நாளைக்கு என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், 5000 ரூபா வேணும், எனக்கு உதவி செய்யுங்க. குடும்பமாக கணவன் மனைவி சேர்ந்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கடன் வாங்க பழகுனா 5000 ரூபா வேணும்னோடனே அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுங்க. அப்போ நீங்கள் ஆண்டவரை தேடலை, மனுஷரை தேடுறீங்க. அப்போ ஆண்டவர் துக்கப்பட்டு, ஒரு தேவை வந்தால் இவங்க என்ன தேட மாட்டேங்கிறாங்க, யார் கடன் கொடுப்பான்னு கடன்காரனை தேடுகிறார்கள். நீங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகுறீங்க. அதே சமயத்தில் கடன் வாங்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு தரணுன்ற பழக்கம் வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவீங்க. அவர்கிட்ட போய் முழங்காலில் நிற்பீங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்கிறது, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ தான் ஆண்டவருடைய ப்ரொவிஷன் எப்படிப்பட்டது, ஆண்டவர் எப்படி தேவையை சந்திக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் கடன் வாங்கி பழகினா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அவர் எவ்வளவு அற்புதமான தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. அதை அறிந்து கொள்ளுங்க. அதனால் இந்த கடன் வாங்குகிற பழக்கத்தை நிறுத்திவிட்டு, நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, உம்மை சார்ந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரி, பிஸ்னஸ் பண்ணுறோம் ஐயா, எப்படி கடன் வாங்காமல் இருக்கிறது? நான் ஒரு வீடு கட்டணும், என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும், நாங்கள் சேர்த்து 5 லட்ச ரூபா வச்சுருக்கிறோம். கடன் வாங்காமல் இருக்கணும்னா இன்னும் இந்த 7 லட்சம் சேர்றதுக்கு இன்னும் 15 வருஷம் ஆகுமே, எப்படி வீடு கட்ட? நல்ல கவனிங்க, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்குது, 12 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டணும், பேங்க் லோன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. நார்மல் வட்டிக்கு பேங்கில் வீட்டு லோன் கொடுப்பாங்க. நீங்கள் சுலபமாக கட்டிடலாமா? உங்களை வாங்குகிற சம்பளத்தை பொறுத்து 5000 ரூபா மாதம் கட்டுங்க, நீங்கள் முடிச்சிடலான்னு 5000 ரூபா நீங்கள் வாடகை வீட்டுக்கு கொடுத்துட்ருப்பீங்கல்ல, வாடகை வீட்டுக்கு 5000 ரூபா 10000 ரூபா, அந்த பணத்தை பேங்கு கட்டினா உங்களுக்கு சொந்த வீடாகிவிடும். ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் அழகாக நடத்துவார். நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம்ல. உங்களுடைய வாங்குகிற சம்பளத்துக்கு எதிரடி திராணிக்கு ஏற்றபடி பேங்கில் லோன் கொஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் வீடை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா தேவன் அதை கட்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கைடன்ஸ் தருவார், கட்டி முடிக்க உதவி செய்வார். அப்போ நானும் வீடு கட்டியிருக்கிறேன், எங்களுக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டி தந்தார். ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட இவ்வளோ 25 வருஷத்துக்கு முன்னால், நான் ஊழியம் செய்து 25 வருஷம் கழித்து தான் எனக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டி தந்தார். அப்போ அந்த வீடு கட்டினா நான் சேர்த்து வச்சிருந்த பணம் கொஞ்சம், மீதிக்கு என்ன பண்ணுறது? ஆண்டவர் பேங்கில் உனக்கு என்ன லோன் கிடைக்குமோ வாங்கி கட்டு. அப்போ லோன் பேங்க்லேருந்து கொஞ்சம் வாங்கினேன், வாங்கி கட்டினோம். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் ஒவ்வொரு மாதம் ஒரு மாதம் கூட ஆண்டவர் தவற விடவில்லை. 5 வருஷத்தில் கட்டுங்கன்றதை 2 வருஷத்தில் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் ரொம்ப சிம்பிள், ப்ராக்டிக்கலாக வாழ பழகுங்க. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, கைட் பண்ணுவார். நான் கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கி இருக்கவில்லை, மாதந்தோறும் பணம் கட்டணுமே என்ன பண்ணுறதுன்னு பதஷ்டத்தில் இருக்கவில்லை, அந்த கடன் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளவும் இல்லை. சிம்பிளாக ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தாரு. அப்போ அந்த மாதம் அந்த கொஞ்சம் பணம் கட்டி 2 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் கட்டி முடிக்க தேவன் உதவி செய்தார். அப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க, உங்கள்கிட்ட கொஞ்சமாக பணம் இருக்குது, 30,000 ரூபா இருக்குது, இன்னும் 30,000 வேணும், பேங்க் லோன் தருவாங்க, மாதம் 1000 ரூபா ரெகுலராக கட்டிடணும். நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் கட்ட முடியும்னா வாங்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி மாதம் 10,000 ரூபாய் கட்டுறேன்னா நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் கட்ட முடியாமல் போய்விடும். அப்போ கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கி கொள்ளுவீங்க. அப்போ நீங்கள் ஆலோசனை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட போய் கணக்கை பார்த்து இது முடியுமா ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னா ஆண்டவர் அழகாக கைடன்ஸ் தருவார். சில காரியத்துக்கு கடன் வாங்கலாம், சில காரியத்துக்கு வாங்கக்கூடாது. பிஸ்னஸ் செய்யும்போது கடன் வாங்காமல் பாதி பணம் இருக்கும், மீதி பேங்க்லேருந்து லோன் தருவாங்க, மாதம் கொடுத்து முடிச்சிடணும். நீங்கள் இப்போ கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா என்ன பிரச்சனைனா, அந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க
மாதம் மாதம் பேங்க் கட்டுறதை நினைக்கவே மாட்டாங்க. வர்ற லாபம்லாம் இவங்க ஆடம்பர செலவு பண்ணி அழிச்சிருவாங்க. அப்போ பேங்குக்கு பணம் கட்டுறதே இல்லை. இவங்க இஷ்டப்படி செலவு பண்ணி ஜாலியாக சுற்றி இவ்வளோ பணம் இருக்குன்னு பேங்குக்கு லோனே திருப்பி கட்டுறதில்லை. ஒரு நாள் பேங்க்காரங்க வந்து பில்டிங்கை வந்து சீஸ் பண்ண வரும்போது அப்போ தான் தெரியும். ஏன்னா நம்ம ஒழுங்கு இல்லை, உண்மை இல்லை, வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றவில்லை. அவ்வளோதான். கவனம் செலுத்துங்க. அப்போ எதுக்கு லோன் வாங்கலாம், எதுக்கு வாங்கக்கூடாது, எதை எப்படி செய்யணும், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டும். அதில் கவனம் செலுத்த வேண்டாம். அதனால் இந்த கடன் வாங்காமல் வாழ பழகி கொள்ளுங்க, அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஒரு முறை வீடு கட்டு வாங்கினா அவ்வளோதான். அது 15-20 வருஷம் ஆச்சு. அப்புறம் நான் மாதிரி லோன் வாங்குவது இல்லை. ஆண்டவர் வந்து ஒரு குறை இல்லாமல் அந்தந்த மாதம் தேவைகளை சந்தித்து நடத்துகிறார். கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கி கொள்ளக்கூடாது. அது ஆண்டவர் விரும்புகிற காரியம். அப்போ நீங்கள் பிஸ்னஸ் செய்தால் அவங்களுடைய காரியம் வேறு, வேலை செய்து சம்பளம் வந்தால் அவங்களுடைய காரியம் வேறு. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றபடி ஜெபம் பண்ணி கவனமாய் நீங்கள் நடந்து கொண்டால் கடன் பிரச்சனைங்கிற பாரத்துக்குள்ளே சிக்கி கொள்ள மாட்டீங்க. பிஸ்னஸ் செய்கிறவங்களும் எப்போவுமே கடன் வாங்கி செய்யணும்னு நினைக்கக்கூடாது. ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கியிருக்கலாம், அப்புறம் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தும் போது கடன் இல்லாதபடி, கடன் வாங்காதபடி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை நடத்த முடியும். நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கரெக்டாக போனீங்கன்னா கடனே வாங்காமல் நீங்கள் வாழ முடியும், பிஸ்னஸ் நடத்த முடியும். நிறைய பேரை பார்த்துருக்கேன், சொல்கிறாங்களே இப்போ நான் கடனே இல்லை பிரதர், பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார், ஒரு பைசா எங்களுக்கு கடன் இல்லை, ஆண்டவர்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் இடங்கள் தந்திருக்கிறார், புதிய பிஸ்னஸ் தந்திருக்கிறார். இந்த மாதிரி நிறைய பேரை எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஞானமாக கர்த்தருடைய ஆலோசனையின்படி பிஸ்னஸை நடத்துகிறார்கள். அதனால் நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அப்போ தீர்மானிக்கணும், முதல்ல நான் கடனை திருப்பி கொடுத்துருவேன், ஆண்டவரே உதவி செய்யுங்க. ரெண்டாவது, நான் இனி கடன் வாங்க மாட்டேன், கண்டதுக்கும் போய் கடன் வாங்குகிற பழக்கம் எனக்கு வேண்டாம், நான் உண்மையே விசுவாசித்திருப்பேன் அப்படின்னு செய்யணும். மூன்றாவது ஒரு தீர்மானம் என்ன எடுக்கணும்னா, வரவுக்கு ஏற்றபடி செலவு செய்ய தீர்மானிக்கணும். இது ரொம்ப முக்கியம். வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ண தீர்மானிக்கணும். இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். உங்களுடைய சம்பளம் எவ்வளவோ ஒரு பட்ஜெட், அதுக்குள்ளே செலவு பண்ணணும். நீங்கள் மிஞ்சி செலவு பண்ணால் கடன் பிரச்சனை ஆகிவிடும். ஒரு வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு தெரியணும். இதைத்தான் லூக்கா 14ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனத்தில் இயேசு அழகான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறார் பாருங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 28 30 வசனம் பாருங்கள். 105ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில், உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ. பாருங்க, முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. அடுத்த வசனம். அப்போ முதல்ல கணக்கு பார்க்கணும், ஆலோசனை பண்ணணும், வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணணும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சம்பாதிக்கிறீங்க? கணவன் மனைவி 2 பேர் சம்பளம் வாங்குறீங்களா? பிள்ளைகள் சம்பளம் வாங்குறாங்களா? அப்போ ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு ஆள் சம்பாதிக்கிற குடும்பமும் இருக்குது, கணவன் மட்டும் சம்பாதிக்கிறது. அப்போ எவ்வளவு பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே சம்பளமாய் உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறதோ அந்த பணத்தை ஒரு பக்கம் வைத்து இன்னொரு பக்கம் செலவு என்னென்ன, பட்ஜெட். ஒரு தேசமே பட்ஜெட் போடுது பார்த்தீங்களா? பட்ஜெட் கூட்டத்தொடர். தமிழ்நாட்டில் சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர். என்னென்னா தமிழ்நாட்டில் பட்ஜெட் கொண்டு வர்றாங்க. விவசாயத்துக்கு எவ்வளவு, கல்விக்கு எவ்வளவு, அப்புறம் இந்த மருத்துவத்துறைக்கு எவ்வளவு, ஒவ்வொரு துறைக்கு எவ்வளோ பணம், எவ்வளோ வரவு செலவு, இந்த வருஷத்தில் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ இன்கம் வரும், ஃபண்டு அதுக்கு ஒதுக்குவது பட்ஜெட் என்று. தேசம், இந்திய தேசத்துக்கு பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கல. வீட்டில் பட்ஜெட் போடணும், ஊழியத்தில் பட்ஜெட் போடணும். இந்த வரவு செலவு இல்லாமல் இஷ்டப்படி செலவு பண்ணுறதுனால தான் இந்த கணக்கு பார்க்கறதே இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் 10 நாளைக்குள்ளே தீர்த்துருவாங்க. அப்புறம் கடன் வாங்குறாரு. அப்புறம் வாங்கிட்டு வந்த உடனே கடனை முதல்ல கொடுத்துட்டா மீதி கொஞ்சம் பணம் தான் இருக்கும், 40%. அது 10 நாளைக்குள்ளே தீர்ந்துடும். மறுபடியும் கடன் வாங்கு. இந்த பழக்கம் இருக்கக்கூடாது. முதல்ல வரவு என்ன, செலவு என்ன, பட்ஜெட்டு போடணும். அது ரொம்ப முக்கியம்.
நாளைக்கு அதை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு ஊழியத்தில் எப்படி பட்ஜெட் போட்டு நடத்துகிறாங்க, ஒரு தேசத்தில் எப்படி பட்ஜெட் போட்டு அந்த வழக்கம், நம்ம ஒரு தேவன் பிள்ளைகள் குடும்பத்தில் வரவு செலவு கணக்கு எப்படி சரி பண்ணணும், எப்படி ஞானமாக இருந்தால் கடன் இல்லாமல் இருக்க முடியும். நாளை தினத்தில் அதை குறித்து தெளிவாக அவங்களோட பேசி இன்னும் 2 காரியம் தான் இருக்குது தீர்மானிக்க வேண்டிய காரியம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எளிமைன்னு இல்லைங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருவேன், பேங்கு கடனை திருப்பி கொடுத்துருவேன், நான் ஏமாற்ற மாட்டேன், நான் போய் பேசி திருப்பி கொடுத்துருவேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் கடன் வாங்கி என்னை நம்பி கடன் கொடுத்தாங்களே, நான் அவங்கள ஏமாற்றக்கூடாது, திருப்பி கொடுப்பேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் யாருக்கு எவ்வளோ திருப்பி கொடுக்கணும் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் அதை திருப்பி கொடுத்து விடுவேன் என்று முதல்ல ஜெபம் பண்ணுங்க. 2வது, இனி கடன் வாங்க மாட்டேன், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இது மாதிரி ஒரு வீடு கட்டணும், திருமண காரியம் நான் உம்மிடத்தில் தான் நான் கேட்பேன், இனிமேல் உம்மிடத்தில் கேட்டு வாங்க பழகுவேன், உடனே போய் கடன் வாங்க மாட்டேன், தீர்மானம் எடுக்கிறேன், இனி வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணுவேன், இஷ்டப்படி செலவு பண்ண மாட்டேன், ஒரு திட்டம் போட்டு செலவு பண்ணுவேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, தீர்மானம் எடுங்க. எல்லாம் 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவர் அநேகரோடு பேசி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றி உங்களை கடன் கொடுக்கிறவளாய் ஆசீர்வதிக்க போகிறார், அற்புதம் செய்ய போகிறார், உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை காத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, நான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்து விடுவேன், எனக்கு உதவி செய்யுங்க, இனி கடன் வாங்க மாட்டேன், உண்மையே சார்ந்து நிற்பேன், உம்முடைய வழி நடத்துதல் படி நான் வாழுவேன், வீண் செலவு பண்ண மாட்டேன், வரவுக்கு ஏற்றபடி செலவு செய்வேன், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தீர்மானம் எடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இப்போ ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை எழுதி வச்சிருக்கிற பேப்பரில் கை வைங்க. அந்த கடன் எழுதி வச்சிருக்க இந்த பேப்பரில் கை வைத்து எல்லா கடனையும் அடைக்க உதவி செய்யுங்க. அந்த சகோதரனுக்கு அற்புதம் செய்தீங்க, அந்த சகோதரிக்கு அற்புதம் செய்தீங்க. 50 லட்சம் கடனை அடைக்க உதவி செய்தீங்க, 16 லட்சம் கடனை அடைக்க உதவி செய்தீங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்க குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. நான் தீர்மானம் பண்ணுகிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா. இத்தனை பேர் ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிறாங்க. இந்த ஆயிரக்கணக்கான பேருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த கடன் பிரச்சனை என்கிற அடிமதனத்தில் இந்த விடுதலை உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும். வானத்தின் பலகணிகளை திறந்தருளும். வழி இல்லாத இடத்தில் வழி திறக்கிற தேவன் கடனை அடைக்க உதவி செய்யும். கடன் இந்த விடுதலை உண்டாகட்டும். கடனை திருப்பி செலுத்த கிருபை தாரும். எல்லா கடனையும் அடைத்து முடிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வட்டி என்று ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலை தாரும். இனி சம்பாதிக்கிற பண வட்டிக்கு போகவே கூடாது. அதிலிருந்து ஒரு விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடன் பாரம் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடன் பிரச்சனைங்க நெருக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு யார் தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு வழி திறக்கப்படட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை காணட்டும். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். கடன் இல்லாத செழிப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாரும், ஊழியக்காரர்களுக்கு தாரும். கடன் பிரச்சனை விடுதலையாக்கி ஆசீர்வாதமாய் வாழ ஊழியம் செய்ய கிருபை தாரும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.